நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி வந்துட்டு கரூரில் நடந்த அந்த சம்பவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு உயிரிழந்தது அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க தாவேகாதா காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்ல, விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு சதி அப்படின்றது வந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ராப் கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயரதிகாரி தலைமையில வந்துட்டு உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றத அமைச்சிருந்தாங்க. அப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சதோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நீதிபதி தன்னுடைய எல்லையை மீறி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் விமர்சனம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கு கொஞ்சம் கூட வந்துட்டு தலைமை பண்பு அப்படின்றதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அங்கிருந்து ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. சிடி நிர்மல்குமார், புஷ்யானத் இவங்க 2 பேருக்கு மேலான அந்த முன்ஜாமீன் அப்படின்றதும் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தரப்பு இருக்காங்க இல்லையா, உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான வாதங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையை இழந்த பெற்றோர், அதை தாண்டி வந்து தங்கச்சியையும் கட்டிக்க போற பொண்ணையும் இழந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சார்பிலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்துச்சு. ஸோ காவலர்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக நின்றுகிட்டு இருந்தவங்க மேலே தடியடி அப்படின்றத நடத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் பிளேட்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்ட ஆம்புலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமூக விரோதிகள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல தாவேகா மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அபாண்டமானது அப்படின்ற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதை மெதுவாக கேட்டுக்கிட்டு இருந்த நீதிபதிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு இந்த கேஸ்ல வாண்டடா வர வேண்டியதுக்கான காரணம் அப்படின்றது என்ன? ஏன்னா வந்துட்டு கரூர் இருக்கு இல்லையா, கரூர் அந்த ஜோன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றத்தின் கீழே தான் வந்துட்டு வருது. ஸோ மதுரை நீதிமன்றம் வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு விசாரிப்பாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க. பட் சென்னை நீதிமன்றம் தானே முன் வந்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே வழக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் எப்படி மதுரை ஹைகோர்ட்லையும் சென்னை ஹைகோர்ட்லையும் வந்துட்டு நடக்க முடியும், அதுவும் 2 இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முரணான விஷயங்கள், இந்த ஹைகோர்ட் ஒரு மாதிரி சொல்லுச்சுன்னா அந்த ஹைகோர்ட் ஒரு மாதிரி சொல்லுது. ஸோ இந்த முரணான விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி இருக்கார் இல்லையா, நீதிபதி வந்துட்டு ஒரு தனி தலைவரை வந்துட்டு, ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்துட்டு அவருடைய அதிகாரத்தை மீறி வந்துட்டு எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸை உயர்நீதிமன்றத்துக்கு முன் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயை பற்றி அந்த உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் அப்படின்றத உடனடியாக நீக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றதோ ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தரப்புல இருந்துட்டு எங்களுக்கு இந்த எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு இல்லையா, அது மேலே நம்பிக்கை அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஏன்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக காவலர்களை வச்சு முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கு காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு முக்கியமான காரணமா அந்த இடத்துல இருந்தாங்க. அமைதியான மக்கள் மேல தடியடி நடத்தினதே காவல்துறை தான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காவல்துறையை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட போகுது அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. காவல்துறை அங்க ஒழுங்கு நடவடிக்கையை வந்துட்டு கரெக்டா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய துயரம் அப்படின்றதே அங்க நடந்திருக்காது. ஸோ அதே காவல்துறை கையில கொண்டு போய் மறுபடியும் நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு சரியா படல. இதுலயும் வந்துட்டு ஏதோ ஒரு உள்நோக்கம் அப்படின்றது இருக்கு. அதனால நாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்க தலைமையில வந்துட்டு ஒரு ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படணும்னு நினைக்கிறோம். அப்படி அந்த ஆணையம் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் வந்துட்டு முறையான விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டு உண்மைகள் எல்லாம் வெளிவரும் சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல வாதம் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழக அரசு சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அஷ்ராப் கார்க் சிபிஐ மாதிரி பல பிரிவுகளில் வேலை பார்த்துட்டு வந்த ஒரு டேலண்டான பர்சன் தான். எல்லா வழக்கையுமே வந்துட்டு நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா சிபிஐ முன்னாடி எக்கச்சக்கமான வழக்குகள் அப்படின்றது குமிஞ்சு போயிடும். ஆனால் சிபிஐ கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால இந்த தமிழ்நாடு அரசாங்கமே வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு அனுமதி தரணும். அது மட்டும் இல்லாமல்
கவர்மெண்ட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த விசாரணையை நீங்கள் மாற்றுறீங்க, சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது கரெக்டான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. பட் தாவேகா சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக எங்களுக்கு இந்த விசாரணை கமிட்டி மேலே சுத்தமாக நம்பிக்கை அப்படின்றது கிடையாது, அதனால எங்களுக்கு இந்த விசாரணை கமிட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வந்துட்டு பார்த்தோம்னா வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உச்ச நீதிமன்றம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட விளக்கமான பிரமாண பத்திரம் அப்படின்றத தாக்கல் செய்யுங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னும் விளக்கமாக வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இந்த கேஸை மறுபடியும் விளக்கமான அந்த பிரமாண பத்திரத்தை கேட்டு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா சைடு இருக்கு இல்லையா, தாவேகா சைடு வந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவே உயர்நீதிமன்றம் வந்துட்டு பேசின பாங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேசின விஷயங்களாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பொறுப்புல இருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒருத்தராகவே மாறி பேசுகிற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு ஏன் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணல, அவருடைய பஸ்ஸை வந்துட்டு ஏன் நீங்கள் சீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் டிஎம்கேனுடைய பேரணியிலையோ இல்லை அதிமுகவினுடைய பேரணியிலோ நடந்துருந்துச்சு அப்படின்னா அப்பையும் அந்த நீதிபதி இதே மாதிரி தான் பேசியிருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு எங்களுடைய வாதம் என்ன அப்படின்றதையே உயர்நீதிமன்றம் கேட்கல அப்படின்ற குற்றச்சாட்டையும் தாவேகா முன் வச்சிருக்கு. ஸோ தாவேகாவுடைய அந்த கோரிக்கையான ஒரு நபர் ஆணையம் இருக்கு இல்லையா, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றத உச்ச நீதிமன்றம் ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.